யாழ்ப்பாணத்துக்கு ஒரு இந்தியன் கார் மகேந்திரா கார் ஒன்று வந்திருக்கு. கொஞ்சம் செம்ம கிராண்டான ஒரு காராக இருக்குது. இந்த காரில் ஒரு செம்மையான ஒரு சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட லீட்டருக்கு 15.5 கிலோமீட்டர் போகக்கூடிய மாதிரியான இது வந்து பின்னுக்கான ஸ்டோரேஜ். இது கிட்டத்தட்ட ஒரு 4 கலரில் வந்திருக்கு. இதோட விலை. ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் நிற்கிறோம். டொமினோஸுக்கு முன்னுக்கு இருக்கிற மகேந்திரா கார் ஷோரூம் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே புது மகேந்திரா கார்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இந்தியன் கார்கள், மகேந்திரா கார்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ என்னென்ன விலையில் இருக்குது, கார் எப்படி இருக்குன்றதை ஒன்றோட பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணம் இலங்கை மெல்லமாக இந்த சூறாவளி புயல்லேருந்து வெளியில் வந்து ஒன்று இருக்குது. ஸோ சீக்கிரமாக வெளியில் வருமென்னு நம்பிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது மகேந்திராண்ட 3XO என்ற கார். இதில் வந்து 3 கலர் இங்கே வந்திருக்கு. ஜெலோ, ஒரு ஆஷ் கலர் மாதிரி, ஒரு வெள்ளை, 3 கலர் இந்த மகேந்திரா கம்பெனிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இது மகேந்திராண்ட 3XO என்ற ஒரு பெட்ரோல் கார். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த கார்ன்றது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், செம்ம இன்டீரியர். ஓகே, முன்னுக்கே ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக், ஓட்டோ தான் எல்லாமே. இதில் கிட்டத்தட்ட 7 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல்லாகவே 7 ஸ்பீக்கர் இந்த காரு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 சீட்டர் கார். இதோட ஸ்டேரிங் இப்படி தான் இருக்குது. இதில் கோல் ஆன்சர் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு அதுகளுக்கான பட்டன் இதிலேயே கொடுத்துருக்காங்க. மற்றது சவுண்டு, ஸ்பீக்கர் சவுண்ட் அதுகள் எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. அதோட இதை ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்குது. 5 சீட்டர் கார், 5 பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு காராக, பேபி சீட்டோடு சேர்த்து கிட்டத்தட்ட 5 பேர் போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்போடு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே லெதர் ஃபினிஷிங்லாம் சீட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர். இதில் பார்க்க தெரியுது அந்த இடத்துல பின்னுக்கு போய் காட்டுறேன். இது வந்து பின்னுக்கும் ஒரு ஏசி பின்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கு நேரடியாக வரக்கூடிய மாதிரி ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. அதோட பின்னுக்கு சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜர் பின் அது கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இதில் இருக்குது. ஃபுல்லாகவே லெதர் ஷீட். இதில் ஃபுல் சீட்டும் லெதர்லேயே கொடுத்துருக்காங்க. இது 5 பேர் போகக்கூடிய மாதிரி சொன்னதானே. இது பேபி சீட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பேபி சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாட்டி 2 பேர் மட்டும் போகிறேன்டா இதில் மடித்து நிமித்தி விடக்கூடிய மாதிரியான ஒரு சீட். இதில் எதுவும் பொருட்கள் வச்சுக்கொண்டு போகக்கூடிய மாதிரி, எதுவும் வச்சுக்கொண்டு போகிறதுக்கான அந்த ஹேண்டில் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. இதில் ஃபுல்லாகவே ஒரு ஒயிட்டுக்கு பிளாக் என்ன மாதிரி ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஒரு தீம் கொடுத்துருக்காங்க உள்ள இன்டீரியருக்கு இந்த ஒயிட் காருக்கு. ஸோ உண்மையாக தரமாக இருக்குது. அந்த ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதோட இதுகள் மட்டும் இல்லாமல் ஒரு சன்ரூஃப் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. குட்டியாக ஒரு சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. மகேந்திராண்ட இந்தியன் வாகனத்துக்கு இப்படியெல்லாம் இதுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இல்லை சைட்டில் கூடுதலான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மற்ற வாகனங்களோட பார்க்கும்போது சைட்டில் கொடுத்த அந்த கொஞ்சம் பெரிய அளவான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு இருக்கிற ஆக்களுக்கான முன்னுக்கான இடம், அந்த இடவசதியும் கொஞ்சம் முன்னுக்கு கூடவே இருக்குது. இந்த காரில் வந்து ஒரு சன்ரூஃப் ஒன்று இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். உள்ள போய் ஒரு சன்ரூஃப் ஒன்று இருக்குது. வித்தியாசமான ஒரு சன்ரூஃப், மற்ற கார்களை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்ணாடியோடு சேர்த்து இப்போ மழை டைம்லேயும் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு சன்ரூஃப் இருக்குது. ஓகே,
இதில் ஃபுல்லாக டிஜிட்டல் இது இந்த மீட்டரா இல்லை இது பாட்டுக்கு மட்டும்? மீட்டர் அங்கே இருக்கு. ஓகே 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 360 கேமரா கொடுத்துருக்கு. இதில் வந்து சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு கண்ணாடியோட கொடுத்துருக்காங்க. வாவ். ஓகே சன்ரூஃப் நல்லா இருக்கு. ஓகே இது மட்டும் அப்படியே விட்டு போட்டு போடலாம் வேணா. ஓகே வாவ் செம்மையாக இருந்துச்சுல, செம்மையாக இருந்துச்சு. அந்த கண்ணாடியில் தண்ணி பட்டு நல்லாயிருக்கும், அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன், வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சன்ரூஃப் ஒன்றும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல் தானே சொன்னான். கிட்டத்தட்ட லீட்டருக்கு 15.5 கிலோமீட்டர் போகக்கூடிய மாதிரியான ஒரு கார் தான் இந்த XUV 3XO என்ற மகேந்திராண்ட இந்தியன் கார் உண்டு. இங்கே வந்து இந்த காரில் கிட்டத்தட்ட 3 கலர் வந்திருக்கு. ஜெலோ, மற்றது ஆஷ் கலர், ஒரு ஒயிட் கலரும் அதோடு சேர்த்து ஒரு ரெட் கலர் ஒன்று நிற்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், இந்த ஜீப் பதிலுக்கு வர மாதிரியான ஒரு டயர் சைஸில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17 சைஸில் இந்த டயரோட சைஸ் இருக்குது. இந்த டயர் சைஸ் கிட்டத்தட்ட 17 பெரிய ஜீப்புக்கு வர மாதிரியான ஒரு இது டயர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிட்டத்தட்ட 3-4 விதமான XUVயில் 4 கலரில் இருக்குது இந்த கார்கள். ஆஷ் கலர் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆஷ் கலரில், ஜெலோ கலரில். ஜெலோ கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஜெலோ கொஞ்சம் செம்ம கிராண்டான ஒரு காராக இருக்குது, நல்லாயிருக்கு. அதோடு சேர்த்து ஒரு ரெட் கலரும் இந்த மஹேந்திரா கம்பெனியில் இப்போ வந்திருக்கு. ரீசெண்டாக புது டிசைனில் ஒரு புது கார், மஹேந்திராண்ட ஒரு கார் வந்திருக்கு. இது 360 கேமரா, ஸோ பார்க்கிங் அதுகள் எல்லாமே இருக்குது. 360 கேமராவோட ஒரு தரமான ஒரு மஹேந்திரா காராக இருக்குன்னு நினைக்கிறேன். 3XO என்ற இந்த கார் வந்திருக்கு. ஸோ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் வாங்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். புது வடிவமைப்பில் புது மாடல் கார்கள் இங்கே யாழ்ப்பாணம் மஹேந்திரா கம்பெனிக்கு இங்கே வந்திருக்கு. இது வந்து பின்னுக்கான ஸ்டோரேஜ், நல்ல பெரிய ஒரு ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 சீட்டர் கார், 5 சீட்டர் கார். ஸோ நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. ஓகே ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இது மகேந்திராவோட 3XO என்ற ஒரு புது கார், 2025 மாடல் புது கார் வந்து யாழ்ப்பாணம் மகேந்திரா கம்பெனிக்கு வந்திருக்கு. டொமினோஸுக்கு முன்னுக்கு இருக்கிற அவங்களோட மகேந்திரா கம்பெனியோட ஷோரூமுக்கு வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் இது வரைக்குமே சொல்லலை. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னா 1,29,95,000 ரூபாயாம். கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய்க்கு இந்த காரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் வேணுமெண்டா நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்கன்னா டொமினோஸுக்கு முன்னுக்கு இருக்கிற இவங்களோட ஷோரூமுக்கு நேரடியாக வந்து பார்த்துக்கொள்ளலாம். இங்கே வந்து 4 கலரில் இந்த 3XO என்ற மஹேந்திரா கார்கள் நிற்குது. இதில் அந்த சன்ரூஃப் அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. அந்த கண்ணாடியோடு சேர்ந்து இந்த மழை வரைக்க அதோட பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. அதோட மற்ற இதில் எல்லாமே நோம்பலான ஒரு காருக்கு வர கார்களுக்கு வர ஒரு புது கார்களுக்கு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, நல்லா ஸ்டைலிஷான ஒரு காராக இருக்குது. ஸோ நீங்கள் புது கார்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். உங்களுக்கு தேவைப்படுது பார்க்க போகிறீங்கன்னா நேரடியாக அவங்களோட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரியான இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. பாய்.